கோவிலில் வழிபாடு நடத்தி அசாம் மாநில தேர்தல் பிரச்சாரத்தை பிரதமர் மோடி துவக்கியுள்ளார். அசாம் மாநிலத்தில் 65 தொகுதிகளில் கடந்த 4ஆம் தேதி முதல்கட்ட சட்டசபை தேர்தல் நடந்தது. எஞ்சிய 61 தொகுதிகளில் இரண்டாவது கட்ட தேர்தல் 11ஆம் தேதி நடக்கிறது. இதையொட்டி வெள்ளியன்று நகவுன் மாவட்டத்தில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்பொழுது முதல்கட்ட தேர்தலில் 78% ஓட்டுப்பதிவு ஆகியிருப்பதை சுட்டிக்காட்டிய மோடி, அதிக ஓட்டுப்பதிவு பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். முதல்கட்ட தேர்தலுக்கு பிறகு முதல்வர் கோகாய் சிரிப்பதை நிறுத்திவிட்டதாக கிண்டலுடன் கூடிய மோடி, இரண்டாவது கட்ட தேர்தலில் தன்னை காப்பாற்றிக் கொள்ள டெல்லியிலிருந்து காங்கிரஸ் தலைவர்களை அவர் அழைப்பதாகவும் கூறினார். டெல்லியையே தக்கவைக்க முடியாத காங்கிரஸ் தலைமை அசாமிலும் மண்ணை கவ்வுவது உறுதி என்றார். காங்கிரஸ் தலைவர்களுக்கு மகன்கள் மகள்களை பற்றித்தான் கவலை என்று சோனியாவை மறைமுகமாக சாடிய மோடி, அசாமில் மாற்றத்தை கொண்டுவர பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டளிக்க வேண்டுகோள் விடுத்தார். முன்னதாக வெள்ளியன்று காலை மா காமாகயா தேவி கோவிலின் அடிவாரத்தை கார் மூலம் வந்த பிரதமர் மோடி பலத்த பாதுகாப்புடன் படிகளின் வழியாக கோவிலை சென்றடைந்து காலை 10 மணி அளவில் மா காமாகயா தேவி வழிபாடு செய்தார். வட மாநிலங்களில் கொண்டாடப்படும் சைத்ரா நவராத்திரியின் தொடக்க நாளான வெள்ளியன்று இங்குள்ள துர்காதேவியின் பல அவதாரங்களை சித்தரிக்கும் சிலைகளுக்கு சிறப்பு பூஜை செய்து பிரதமர் மோடி வழிபாடு செய்தார். கோவிலில் இருந்து வெளியே வந்து வாசலில் கூடியிருந்த இதர பக்தர்களுடன் கைகுலுக்கியும் புன்னகைத்தும் தனது மகிழ்ச்சியை அவர் வெளிப்படுத்தினார்.